உயிர்க்கெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு, துப்பாய தூவும் மழை. நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று. கேளில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கொட்டனை தூறும் மணற்கேலி மாதற்கு கற்பனை தூறும் அறிவு. கற்ற கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தலை. கேளில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. பிறக்கின்னா உட்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் பாமே வரும். யாவாராயினும் நாவாக பாவாக்கால் போகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாயினால் சுட்டவடு. முகம் நக நட்பது நட்பென்று நெஞ்சத்து அலோகம் நட்பது நட்பு. இனிய உளவாக இன்னாத கூறல் கணியிருப்ப காய்கவர்ந்தற்று. ஈன்ற உழவில் தெரிவு வைக்கும் தன்மகனே சான்றோர் என கேட்டத்தாய். சங்கமம் பாரம்பரிய கலைகளைத்தான் காக்க வந்தாரி கட்டு காணவோ அங்கு இருந்தாரி
நன்னாரே நன்னாரே நானே நன்னே தானே நன்னாரே தானே நானே நன்னே நன்னாரே கருமத்தம்பட்டி ஆட்டத்திலே கலையை கண்டோம் நம்ம கருமத்தம்பட்டி ஆட்டத்திலே கலையை கண்டோம் நம் கனகராஜ ஆட்டத்திலே கருமத்தம்பட்டி ஆட்டத்திலே கலையை கண்டோம் நம் கனகராஜ ஆட்டத்திலே எழுச்சியை கண்டோம் கண்ணாரே நானே நன்னே தானே நன்னாரே தானே நானே நன்னே நன்னாரே பழனிச்சாமி கருப்பாத்தா ஈங்கெடுத்தாங்க நம்ம பழனிச்சாமி கருப்பாத்தா ஈங்கெடுத்தாங்க நம்ம கருமத்தம்பட்டி மனோலதா வாழ்ந்து வந்தாங்க கண்ணாரே நானே நன்னே தானே நன்னாரே தானே நானே நன்னே நன்னாரே பழனிச்சாமி கருப்பாத்தா ஈங்கெடுத்தாங்க நம்ம கருமத்தம்பட்டி மனோலதா வாழ்ந்து வந்தாங்க கண்ணாரே நானே நன்னே தானே நன்னாரே தானே நானே நன்னே நன்னாரே பாரம்பரிய கலைகளை கண்டோம் நமக்கு பாரம்பரிய ஆட்டத்திலே எழுச்சியை கண்டோம் மொழி தாய் மாற்றிய மற்றும் கண்ணாரே நானே நன்னே தானே நன்னாரே தானே நன்னாரே நாதகங்களை கண்டோம் கண்ணாரே நானே நன்னே தானே நன்னாரே தானே நானே நன்னே நன்னாரே கொண்டாமத்தோர் ஆட்டத்திலே சிறப்பை கண்டோம் நம் கொண்டாமத்தோர் ஆட்டத்திலே சிறப்பை கண்டோம் நம் கம்பனோர் ஆட்டத்திலும் சிறப்பை கண்டோம் கண்ணாரே நானே நன்னே தானே நன்னாரே தானே நானே நன்னே நன்னாரே காலம்பளைய ஆட்டத்திலே புரட்சியை கண்டோம் நம்ம காலம்பளைய ஆட்டத்திலே புரட்சியை கண்டோம் நம் காடிமலை ஆட்டத்திலும் புரட்சியை கண்டோம் கண்ணாரே நானே நன்னே தானே நன்னாரே தானே நானே நன்னே நன்னாரே காலம்பளைய ஆட்டத்திலே எழுச்சியை கண்டோம் நம் காடிமலை ஆட்டத்திலே புரட்சியை கண்டோம் கண்ணாரே நானே நன்னே தானே நன்னாரே தானே நானே தானே நானே நன்னாரே கண்ணாரே நானே நன்னே தானே நன்னாரே தானே நானே நன்னே நன்னாரே கொனூரு ஆட்டத்திலே புரட்சியை கண்டோம் நம்ம குப்பனூரு ஆட்டத்திலே புரட்சியை கண்டோம் நம் செங்கனூரு ஆட்டத்திலும் புரட்சியை கண்டோம் கண்ணாரே நானே நன்னே தானே நன்னாரே தானே நானே நன்னே நன்னாரே கொனூரு ஆட்டத்திலே புரட்சியை கண்டோம் நம் செங்கனூரு ஆட்டத்திலும் புரட்சியை கண்டோம் கண்ணாரே நானே நன்னே தானே நன்னாரே தானே நானே நன்னே நன்னாரே மாதம்பட்டி ஆட்டத்திலே எழுச்சியை கண்டோம் மாதம்பட்டி ஆட்டத்திலே எழுச்சியை கண்டோம் நம் செங்கனூரு ஆட்டத்திலும் புரட்சியை கண்டோம் கண்ணாரே நானே நன்னே தானே நன்னாரே தானே நானே நன்னே நன்னாரே நானே நானே நன்னே நன்னாரே நானே நானே நன்னாரே கண்ணாரே நானே நன்னே தானே நன்னாரே தானே நானே நன்னே நன்னாரே புதுப்பழைய ஆட்டத்திலே புரட்சியை கண்டோம் நம் புதுப்பழைய ஆட்டத்திலே புரட்சியை கண்டோம் நம் காங்கிரஸ் ஆட்டத்திலே வளர்ச்சியை கண்டோம் நம் காங்கிரசின் ஆட்டத்திலே வளர்ச்சியை கண்டோம் கண்ணாரே நானே நன்னே தானே நன்னாரே தானே நானே நன்னே நன்னாரே பதுவம்பள்ளி ஆட்டத்திலும் எழுச்சியை கண்டோம் நம் பதுவம்பள்ளி ஆட்டத்திலே எழுச்சியை கண்டோம் நம் புகழோட அடிய
கண்டோம் தன்னானே நானே நன்னே தானே நன்னானே தானே நானே நன்னே தன்னானே செங்கனூரில் அரங்கேற்றம் நடக்குது பாரி செங்கனூரில் அரங்கேற்றம் நடக்குது பாரி 71 அரங்கேற்றம் நடக்குது பாரி ஆமா தன்னானே நானே நன்னே தானே நன்னானே தானே நானே நன்னே தன்னானே உப்பனூர் ஆட்டத்திலே சிறப்பை கண்டோம் நம் உப்பனூர் ஆட்டத்திலும் சிறப்பை கண்டோம் நம் செங்கனூர் ஆட்டத்திலும் ஆட்சியை கண்டோம் தன்னானே நானே நன்னே தானே நன்னானே தானே நானே நன்னே தன்னானே ராணியூர் ஆட்டத்திலே சிறப்பை கண்டோம் அந்தரையூர் ஆட்டத்திலும் சிறப்பை கண்டோம் தன்னாட்சி ஆட்டத்திலே வளர்ச்சியை கண்டோம் கண்ணானே நன்னே கண்ணானே நரசிபுரம் ஆட்டத்திலே புரட்சியை கண்டோம் நரசிபுரம் ஆட்டத்திலே புரட்சியை கண்டோம் அந்தரையூர் ஆட்டத்திலும் வளர்ச்சியை கண்டோம் கண்ணானே நன்னே தானே நன்னானே தானே நானே நன்னே தன்னானே கண்ணனூரில் அரங்கேற்றம் நடக்குது பாரு 71 அரங்கேற்றம் நடக்குது பாரு தன்னானே நானே நன்னே தானே நன்னானே தானே நானே நன்னே தன்னானே பாரம்பரிய கலைகளிலே நடக்குது பாரு சங்கமம் நெய்வாட்டம் அரங்கேற்றம் இது தன்னானே நானே நன்னே தானே நன்னானே தானே நானே நன்னே தன்னானே தன்னானே நானே தன்னானே தானே தன்னானே தன்னானே நன்னே தானே நன்னானே தானே நன்னே தன்னானே தன்னானே நானே தன்னானே தானே நானே தன்னானே தன்னானே தானே நன்னானே தானே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எத்தனை அடாது மழை பெய்தாலும் விடாது ஆட்டம் எங்களுடைய ஆட்டம் என்பதை போல ஒவ்வொரு அரங்கேற்றங்களிலும் மழையுடைய ஆசீர்வாதத்தோடு சங்கமம் கலைக்கூடிய அரங்கேற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த 71வது அரங்கேற்றம் தென்னனூர் சங்கமம் கலைக்கூடிய எத்தனையுடைய பல்வேறு ஒவ்வொருடைய அன்பும் ஆதரவோடு சிறப்பான அரங்கேற்றத்துக்கான ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த மலை வருண பகவானுடைய ஆசையோடு தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விற்காக செனனூருக்கு சொந்த மண்ணுக்குரியவர் இங்கே மண்ணின் மைந்தன் செனனூருக்கு ஒரு சிறப்பு சேர்க்கின்ற வகையிலே திரைப்படத்துறையிலே சென்று தனக்கான ஒரு இடத்தை பிடித்து இங்கே கோவை மாவட்டத்துக்கும் சென்னனூர் கிராமத்துக்கும் சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற எனது இனிய நண்பர் திரு ரமேஷ் ரங்கசாமி அவர்கள் இருந்துள்ளார்கள். அவருடைய உழைப்பினால் தன்னுடைய கலை ஆர்வத்தால் சென்னை சென்று இன்று ஒரு தனி இடத்தை பிடித்து ஒரு இணை இயக்குனராக உயர்ந்து விரைவில் ஒரு இயக்குனராக தனி ஒரு திரைப்படத்தை இயக்க வேண்டுமாய் சென்னனூர் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் கோவை மாவட்டத்தின் நண்பர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். இதற்கு முன்பாக கரடிமடை சங்கமம் கலைக்குழுவின் அரங்கேற்றத்தில் பங்கெடுத்து வாழ்த்துறை வழங்கிய எங்களை சிறப்பான ஒரு நிகழ்விற்கு அழைத்துச் சென்றார்கள். அந்த வகையிலே அவருடைய சொந்த மண்ணில் இந்த அரங்கேற்ற நிகழ்வில் பங்கெடுப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அவரை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். முதல்ல உங்களுக்கு ஒரு வணக்கம். அதாவது எங்கள் ஊருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தல எனக்கு சந்தோஷம். அது ரஜி சார் இப்போ தான் ஃபோன் பண்ணார். அவர் வந்து எங்கள் ஊருக்கு வரதா சொல்லியிருந்தார். அவர் சென்னையில் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணதுனால வர முடியல. அதனால் அடுத்த தடவை பண்ணும்போது கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருந்தார். ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல. என்ன சொல்கிறதுன்னு தெரில. இன்னும் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் ஊர்லேயும் எங்களையும் இந்த மாதிரி ஆட வச்சுருக்கீங்க எல்லாத்தையும். இல்லை கரடிமடியில் இருந்தப்பவே ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. இந்த மலையிலையும் கூட நிறுத்தாமல் தொடர்ந்து ஆட வச்சுட்ருக்கீங்க எல்லாத்தையும். ஸோ அதனால் மீண்டும் மீண்டும் இதே மாதிரி எல்லா ஊருக்கு போய் எல்லாத்தையும் ஆட வைங்க. வாழ்த்துக்கள்.
இது எல்லாத்தையும் நடிக்க வச்சிருவோம். நமக்கு இந்த வாய்ப்பை நல்கி நம்ம இந்த பாரம்பரிய கலையை மென்மேலும் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டுமாய் அது அவருடைய கையில் இருக்கிறது என்பது. ஏன்னா நம்ம எவ்வளவு கிராமங்களில் போய் செஞ்சாலும் அது திரைப்படத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். எத்தனையோ கலைகள் இருக்குது. இன்றைக்கி கரகாட்டம் அப்படின்னால ஒரு திரைப்படத்தில் வந்தனால தான் அது அவ்வளோ பெரிய சிறப்பு பெற்றது. அதே போல் அந்த பரதநாட்டிய கலை தமிழருடைய கலை, அந்த கலையும் இன்றைக்கி பரதம் தில்லானா மோகனாம்பாள் அப்படின்னா அந்த பரதநாட்டியத்தை சொல்கிற மாதிரி சிறப்பான முறையில் இருக்குது. அதே போல் பழைய திரைப்படங்கள்லேயும் சிலம்பாட்டம் அந்த நம்முடைய பாரம்பரிய கலைகள் எல்லாமே அதில் கொண்டு வந்து காட்டுதான் இன்றைக்கி நம்ம நினைவில் இருக்குது. அந்த வகையில் திரு நண்பர் ரமேஷ் ரங்கசாமி அவர்கள் நம்முடைய பாரம்பரிய கலைக்கான ஒரு முக்கிய இடத்தை கொடுப்பார்கள் அவருடைய திரைப்படங்களில் என்பதை இந்த நேரத்திலே சென்னனூர் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் சங்கமம் கலைக்குழுவும் சார்பாக தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அவருடைய பல்வேறு திரைப்படத்துறையில் வெற்றி பெற வேண்டுமாய் சங்கமம் கலைக்குழுவின் சார்பாகவும் சென்னனூர் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இல்லை, நான் கரடிமட வந்தப்போ முடிவு பண்ணிட்டேன். இப்போ எழுதிட்டு இருக்கிற கதையில் ஹீரோயின் வந்து இது மாதிரி ஆடுற மாதிரி கதையில் மாற்றி எழுதியிருக்கேன். சூப்பர். ஒரு பலத்தை கைதட்டல் கொடுத்து நீங்கள் ஒரு வரவேற்பு கொடுப்போம். ஏன்னா நம்ம கவுண்டம்பாளையம் திரைப்படத்தில் திரு ரஞ்சித் அவர்கள் கட்டாயம் இது அரங்கேற்றத்தை எடுக்கணும்னு சொல்லி கெம்பனூர் நடைபெற்ற இந்த அரங்கேற்றத்தை ஷூட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல் அறிமுக சாங்காக இங்கே நம்முடைய தலைப்பு சாங்காக அதில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது படம் வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் ரஞ்சித் அவர்களுக்கும் அவரோடு அவருடைய நண்பர் ரமேஷ் ரங்கசாமி அவர்களுக்கும் இனிய நண்பர் மலர்மோகன் அவர்களுக்கும் நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இப்பொழுது அவருக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்ய அன்போடு அழைக்கின்றோம். துணையாக இருந்து சிறப்பான முறையில் எங்களுக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஜெய்சன் டூரிசம் திரு பாரதி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடி போர்த்து அன்போடு அழைக்கின்றோம். திரு ரமேஷ் ரங்கசாமி அவர்களை பொன்னாடி போர்த்தி சிறப்பு செய்ய அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஜெய்சன் டூரிசம் நிர்வாகத்திற்கும் அவரது நிர்வாகத்தினுடைய உரிமையாளர் திரு பாரதி அவர்களுக்கும் நன்றி. அவரை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். இந்த இனிய விழா இங்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொட்டும் மலையிலே கூட சிறப்பான நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த சிறப்பான இந்த முன்னெடுப்புக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு மேலும் இந்த நிகழ்வை தொடர கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து வரக்கூடிய விழாவில் ஒவ்வொரு விழாவுக்கும் வந்து சிறப்பாக விழாவை கண்டுகளிக்குமாறு அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். துணை இயக்குனர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் திரு ரமேஷ் ரங்கசாமி அவர்களுக்கும் சென்னனூர் சங்கமம் கலைக்குழு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சி தொடர்கிறது. நன்றி. கலைக்குழுவின் ஒயிலாட்ட அரங்கேற்ற விழாவினை காண வந்துள்ளோம் பொதுமக்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் துணை பயிற்சியாளர்கள் இசை மற்றும் ஒளி தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எங்களது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து எங்களது சென்னனூர் கிராமத்தின் சிறப்பை தொடங்குகின்றோம். நொய்யல் ஆற்றங்கரையின் தென்பகுதியில் அமர்ந்த இயற்கை எழில் கூடியது எங்கள் கிராமம் சென்னனூர். சிறகு விரிக்கும் சின்னஞ்சிறு சிட்டுக்குருவிகள் தாய்மடியில் வயிறு முட்ட பால் குடித்துவிட்டு துள்ளி ஓடும் தன் கன்றினை அம்மா என்றழைக்கும் தாய்ப்பசு கோவில் மரத்தடியின் கீழே ஆடுபுலி ஆட்டத்தில் அமைதியாகவும் ஆர்ப்பாட்டமாகவும் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கும் பெரியோர்கள் பம்பரமோ கோழிக்குண்டோ கபடியோ என விளையாட்டில் ஈடுபடுத்தி விளையாடி கொண்டிருக்கும் சிறுவர்கள் பல்லாங்குழி தாயம் என சிறுவர்களுக்கு நிகர் சிறுமியர்கள். சின்னஞ்சிறு குஞ்சுகளோடு வீதிகளில் இறை தேடி வரும் கோழிகள் தன் குறைக்கும் சத்தத்தால் ஊருக்கு புதியவர் என வேறு நபரை அடையாளம் காட்டும் நாய்கள், மேலும் குயில்களும் மயில்களும் மைனாக்களும் முற்றத்து மரத்தில் அமர்ந்து தத்தம் குரலால் நம்மை நலம் விசாரித்து போன்ற உணர்வை ஒருங்கே அமைக்கப்பெற்ற எங்களது சென்னனூர் கிராமத்தின் சிறப்பை நாங்கள் பேச வந்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம்.
சேர நாடு மற்றும் கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக அறியப்பட்டது தென்கரை கிராமம். அதில் ஒன்று நம் சென்னனூர். எங்கள் கிராமத்தின் தெற்கே ஐயாசாமி மலையும், வடக்கே மருத மலையும், மேற்கே வெள்ளிங்கிரி மலையும், கிழக்கே பேரூர் பட்டீஸ்வரரும், அதன் மத்தியில் எங்களது கிராமம் அமைந்துள்ளது தனிச்சிறப்பாகும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற திருவள்ளுவரின் குரலுக்கேற்ப இப்பகுதி மக்கள் வேளாண்மை மற்றும் வேளாண் சார்ந்த தொழிலையே முதன்மை தொழிலாக கொண்டுள்ளார்கள். இயற்கையின் அரணாக மேற்கு தொடர்ச்சி மலையின் மடியிலும் உலகின் இரண்டாவது மிக சுவையான நீர் என பெயர் பெற்ற சிறுவாணி நொய்யல் ஆற்றின் கரையிலும் அமைந்துள்ளதால் தென்கரை பஞ்சாயத் என சிறப்பு பெயர் பெற்றுள்ளது. எப்பொழுதுமே எங்களது கிராமத்தில் சித்திரை மாதம் முதல் உழவு செய்யும் பொழுது பொன்னேர் பூட்டுதல் விழா இன்றும் சிறப்பாக நடைபெறுகிறது. இத்தகைய பெரும் இயற்கை வளங்களையும் சிறப்புகளையும் கொண்ட சென்னனூரின் கிராமத்தின் பெரும் சக்திமிக்க தெய்வங்கள் அருள்பாலித்து வருகின்றன. மேலும் ஊரின் நடுவே பல தலைமுறையாக கண்டெடுத்த அரச மரத்து அடியில் அமர்ந்து அருள்பாலித்து வரும் விநாயகர் திருக்கோயிலும், அதன் அருகிலேயே பெருமாள் கோயிலும், ஊரின் வட எல்லையிலிருந்து ஊருக்கு வரும் நன்மைகளையும் தீமைகளையும் யாவும் தடுத்து காத்திருக்கும் ஸ்ரீ மாகாளியம்மன் கோயில், ஐயப்பன் கோயில் அமைந்துள்ளது. மேலும் இவ்வூரின் எல்லைகளில் காத்து நிற்கும் கருப்பராயன் கோவில்கள் மற்றும் முனியப்பன் கோவில்கள் அமைந்துள்ளது எங்கள் ஊரின் சிறப்பு. சென்னனூர் என பெயர் பெற காரணம், சில தலைமுறைக்கு முன்னால் பெரும் நிலக்கீழராக இருந்த சென்னே கவுண்டர் என்பவரின் நினைவாகவே சென்னனூர் என பெயர் கொண்டுள்ளது. சென்னனூர் மக்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு ஆதாரமாக ஆரம்ப பாடசாலையும், இப்பொழுது நமது சென்னனூர் சங்கமம் ஒயிலாட்ட அரங்கேற்றத்தை நிகழ்த்துவதற்கும், சென்னனூர் அரசு உயர்நிலை பள்ளியிலிருந்து மேல்நிலை பள்ளியாக மாற்றுவதற்கு தமது விவசாய நிலத்தை தானமாக பெரும் நிலக்கிழார் அமரர் திரு நடராஜ் அவர்களையே சாரும் என்றால் அது மிகையல்ல. மேலும் சென்னனூர் பள்ளியில் இதுவரை எண்ணற்ற ஆண்டுகள் 100% தேர்ச்சி என்பதை சாதனையாக கொண்டுள்ளது. இன்னும் பல சிறப்புகளை கூறிக்கொண்டே போகலாம். அவ்வளவு சிறப்புகளை உடையது எங்கள் கிராமம். இயற்கையின் எளிமையுடன் தொடர் கொண்ட கிராமத்து வாழ்வும் மிகவும் அழகானது. அத்தகைய சிறப்புகளை கொண்டுள்ளது எங்கள் சென்னனூர் கிராமம் என்பதை பெருமையுடன் பறைசாற்றி எமது சென்னனூர் கிராமத்தின் சிறப்புகளை எடுத்துரைக்க இந்த ஒயிலாட்ட அரங்கேற்ற மேடையில் எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்கு பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். இயற்கை வளங்களை அழிப்பதை தவிர்ப்போம், நீர்வளம் நிலவளம் காப்போம், வேளாண்மையை காப்போம், எண்ணற்ற செல்வங்களை பெறுவோம். சங்கமம். நன்றி. நெஞ்சிலே தோன்றினால், நினைவிலே ஆடினால், கண்மணி எந்தம் பெண்மணி, நல்ல பூவிலிய பருவம் கொண்ட கண்மணி. நெஞ்சிலே தோன்றினால், நினைவிலே ஆடினால், நினைவிலே ஆடினால்,
அந்த தங்க முகம்தான் ஒளியில் நேர்த்தி தலைவாசல் திறந்து வைத்து பார்த்து இந்த தங்க முகம்தான் ஒளியில் நேர்த்தி வள்ளியின் மீது விழியை வைத்து பார்த்து என் வரவை காண இரவு முழுதும் துடித்து துடித்து இருப்பவள் தான் எங்கிலே தோன்றினாள் நினைவிலே ஆடினாள் கண்மணி எங்கள் பொன்மணி நல்ல பூவிழிய பருவம் கொண்ட கண்மணி விருந்து வைக்க பார்த்திருந்த பாவை அடடா விலக்கொள்ளியில் கண்ணம் இரண்டும் கோவை விருந்து வைக்க பார்த்திருந்த பாவை அடடா விலக்கொள்ளியில் கண்ணம் இரண்டும் கோவை பருவத்தேரை ஊற்றி தந்த பாவை பருவத்தேரை ஊற்றி தந்த பாவை கொடுக்க நானும் எடுக்க அவளும் பறிக்கும் மனதை கொடுத்து கொடுத்து வளர்த்தவள் நெஞ்சிலே தோன்றினாள் நினைவிலே ஆடினாள் கண்மணி எதன் பொன்மணி நல்ல பூவிழிய பருவம் கொண்ட கண்மணி தோன்றினாள் நினைவிலே ஆடினாள் கண்மணி எதன் பொன்மணி நல்ல பூவிழிய பருவம் கொண்ட கண்மணி மலரும் போது வாழையனும் தந்தி அடடா வளர்ந்து விட்டா சம்பக பூச்சந்தி வளரும் போது வாழையனும் தந்தி அடடா வளர்ந்து விட்டா சம்பக பூச்சந்தி வள்ளியில் நானும் விழியில் அவளை கண்டு வள்ளியில் நானும் விழியில் அவளை கண்டு அவள் நெஞ்சிலே தோன்றினாள் நினைவிலே ஆடினாள் கண்மணி எதன் பொன்மணி நல்ல பூவிழிய பருவம் கொண்ட கண்மணி விருந்து வைக்க பார்த்திருந்த பாவை அடடா விலக்கொள்ளியில் கண்ணம் இரண்டும் கொடுத்து வளர்த்தவளா நெஞ்சிலே தோன்றினாள் நினைவிலே ஆடினாள் கண்மணி எதன் பொன்மணி நல்ல பூவிழிய பருவம் கொண்ட கண்மணி வளரும் போது வாழையனும் தந்தி அடடா வளர்ந்து விட்டா சம்பக பூச்சந்தி வலி எல்லாரும் விழியில் அவளை கண்டு என் வாழ்க்கை துணவி ஆக்க வேண்டும் எங்க வைக்க மங்கை அவள் நெஞ்சிலே தோன்றினாள் நினைவிலே ஆடினாள் கண்மணி எதன் பொன்மணி நல்ல பூவிழிய பருவம் கொண்ட கண்மணி தலைவாசல் திறந்து வைத்து பார்த்து அந்த தங்க முகந்த இரவழியில் நேர்த்தி வழியின் மீது விழியை வைத்து பார்த்து தன் மனதைக்கான இரவு முழுதும் துடித்து துடித்து இருப்பவள் நெஞ்சிலே தோன்றினாள் நினைவிலே ஆடினாள் கண்மணி எதன் பொன்மணி நல்ல பூவிழிய பருவம் கொண்ட கண்மணி நெஞ்சிலே தோன்றினாள் என் நினைவிலே